வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் குணா. இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா நாகவந்தம் எப்படி அடிக்கலாம்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாகவந்தம் இந்த இலையை வந்து இப்போ கீத்து போட்டுக்கிட்டுருக்கேன் பாருங்கள். கீழே உள்ள ஸ்டெப்பும் நான் வீடியோ எடுத்தேன், அது எடிட் பண்ணி வச்சுருந்தேன். எப்படி டெலீட் ஆகிடுச்சின்னு தெரியல, டெலீட் ஆகி போயிடுச்சு. அதனால் இப்போதைக்கு நம்ம நாகவந்தத்தை மட்டும் பார்க்கலாம், நாகத்தை மட்டும் எப்படி அடிக்கிறதுன்னு. கீழே உள்ள ஸ்டெப்பு அடித்து வீடியோலாம் எடிட் பண்ணி வச்சுருந்தேன், ஏதோ ஒன்று பண்ணி அழிச்சிட்டேன் நானே, மை மிஸ்டேக்கு. அடுத்து இதே மாதிரி நாகவந்தம் கால் ஏதாச்சும் வந்துச்சுன்னா உங்களுக்கு அடித்து அதை ஸ்டெப்பு எப்படி அடிக்கிறதுன்னு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு இந்த நாகம் மட்டும்தான் இந்த வீடியோ எடுத்துச்சு, அதை மட்டும் எடிட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த டிசைன் வந்து நம்ம எதுக்குன்னா, செட்டியை விட்டு பூஜை இது சாமி ரூமுக்கு அதில் வந்து 2 பில்லர் காண்டி வைக்கிறக்காண்டி இந்த 2 தூண், அதில் வந்து 2 பக்கம் நாகவந்தம் வருது. இப்போ நம்ம இந்த இலை அடிச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த ஸ்டெப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு அடித்தேன், அது வீடியோலாம் எடுத்து வச்சுருந்தேன், டெலீட் பண்ணிட்டேன் நானே. இப்போ நம்ம இலையை கீத்துளி போட்டுட்டு 2 பக்கம் பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ பெரிய கீத்துளி எடுத்து நம்ம அந்த இலையை, இன்னொரு இலை அதில் வருது, அதை பிரிக்கிறக்காண்டி கீத்துளி போடுறோம். இந்த வீடியோ மொத்தம் இந்த இலை அடிக்கிறதுக்கு மொத்தம் எனக்கு ஒரு 30 நிமிஷம் ஆச்சு. முடிஞ்சளவு ஸ்பீடாக போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இலையை வந்து 2 பக்கம் நம்ம குழவு போட்டுக்கிறோம். ஆடியோலாம் கிளியராக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மைக்கு நானாக ரெடி பண்ணி அதில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ குழவு போட்டு முடிச்சாச்சு. இதை வந்து நம்ம வரிகி பிரிக்கணும். இது வந்து அந்த இலை தெரிகிறக்காண்டி இன்னொரு அடுக்கு. இப்போதைக்கு நம்ம அதை மேலாப்பில் அடிச்சுக்கணும். அப்புறம் நம்ம அந்த இலையை பிரிக்கும் போது இன்னும் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒன் சைடு தான் அடித்து காட்டுறேன், இன்னொரு சைடு அடிக்க லேட் ஆகும். நான் ஒரு ஆளாக கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன், ஸ்டாண்டில் ஃபோனை வச்சு. ஃபோனும் ஸ்டோரேஜ் தாங்க மாட்டேது. இப்போ வந்து திறனையை கலந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அப்போ தான் அந்த முனை தெரியும், பார்க்க அழகாக இருக்கும். ஏன்னா இது செட்டை விட்டு மாடல் நாகவந்தம். இப்போ எல்லாம் அடித்து முடிச்சாச்சு. நடுவில் உள்ள நம்ம இலையை மட்டும் பிரிச்சுருவோம். இங்கிட்டு 4 இதழ், அங்கிட்டு 4 இதழ். இப்போ பேனா வச்சு வரி இருக்கேன் பாருங்கள், அதுக்காண்டி நம்ம கீத்து போடணும். இது சின்ன குழவு, அதை வச்சு வாட்டை ஊன்றேன். இது 1/4 இன்ச்சு குழவு. இப்போ உள்ள பிசுரை வந்து நம்ம எடுக்கணும், அப்போ தான் அந்த இலை தனியாக தெரியும்.
இப்போ இதை முடிச்சாச்சு. இதுக்குள்ளே ஆப்போசிட் சைடு வந்து நம்ம கீற்று போடணும். இப்போ பாருங்கள், அந்த இலை நல்லா தெரியுது பாருங்கள். இந்த நாவகத்தில் கீத்துளி வேணான்ட்டாங்க, அதனால் நம்ம கீத்துளி போடலை. ஏன்னா பழைய லுக்குக்காண்டி கீத்துளி வேணான்ட்டாங்க. இப்போ நம்ம ஊனி அதை எடுத்து விட்டோம்னா அந்த இலை வந்து தனியாக தெரியும். இது கம்பி உளி, அதாவது காளிஞ்சி உளி, அதை வச்சு நம்ம 2 பக்கம் இறக்கிட்டோம்னா அந்த இலை தனியாக தெரியும் அங்கிட்டு பார்த்தா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.